அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஷ ராசிக்கார அன்பர்களே, சோர்ந்து போயிட்ட சாமி. இழந்து நிற்கவே தைரியம் இல்லை, மனசு வலிக்கு. எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எனக்கு தரைகுறைவா பேசிட்டாங்க. என்ன நம்பல சாமி, நான் தப்பே பண்ணல, ஆனா என்ன நம்பல, என் மனசு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேஷராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் கண்டு விட்டு அழுறாங்க. தனக்குத்தானே பேசிக்கிறது, தனக்குத்தானே பேசிக்கிட்டு மனசுக்குள்ள வேதனைகளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த மேஷராசிக்காரர்கள் வந்தாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை வெளியே யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா நம்மளை கேலி கிண்டல் பண்ணுவாங்களோ, நம்மளை ஒரு மாதிரி அசிங்கமா அவமானப்படுத்துவாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ள 1000 வேதனைகளையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு விஷயங்களையுமே வெளியே சொல்லிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க நம்மளை எவ்வளவோ பார்ப்பாங்கல்ல, நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தவங்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நெருக்கமான உறவுன்றது இல்லாம போச்சுங்க. இவங்க நண்பர்களை தேடி போறாங்க, நண்பர்களா இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. ஆனா பயம் இவங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறது. இவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே சொத்து விஷயங்கள்னால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சொந்த பந்தமே ஏமாத்துதுன்ற போது இவங்க யார்கிட்டங்க உதவி கேட்பாங்க? கூட இருந்த அண்ணன் ஏமாத்துறான், தம்பி ஏமாத்துறான், கூட இருந்த குடும்பத்தார்கள் ஏமாத்துறாங்கன்ற போது இவர்களால் என்னங்க செய்ய முடியுன்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த மேசராசினுடைய கொடுமையான கால வாழ்க்கையாக இருந்திருக்குங்க. இவங்க எதை செய்ய போனாலும் சரிங்க, நீ ஏன் அதை செய்யற, உனக்கு யார் இதை செய்ய சொன்னா, உனக்கு என்ன தெரியும் நீ இதை செய்யற, உனக்குலாம் இது தெரியாது, நீ இதை செய்யவே கூடாது, உன்னை எவன் இவன் செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தான் தெரியாம செஞ்சுட்டாங்க, இல்ல தெரியாம செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு இந்த மேசராசிக்காரர்களை ஒரு குற்றவாளி போல, ஒரு பெரிய குற்றவாளி போல இவங்களை கார்னர்ல நிக்க வச்சு எல்லோருமே இவங்கள தான் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு நாளும் சந்தோஷத்தை கொடுத்ததே கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளுமே மற்றவங்க பேச 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 தனக்குத்தானே இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க, சுய நம்பிக்கை, இது இல்லாமலே போச்சுங்க இவர்களுக்கு. இவங்க எதை செய்ய போனாலும் சரி இப்போ பயப்பட ஆரம்பிக்காங்க. இவங்களுடைய மனசு வேதனைப்படுது. வாழ்க்கையில தமக்குன்னு துணையா யாருமே இல்லைன்ற ஒரு வருத்தம் என்பது இந்த மேசராசிக்காரர்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்குதுங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் உறவுகளை தேடி போறாங்க. ஆனா உறவுகள் எல்லோருமே பாத்தீங்கன்னா பணத்தை தேடி போறதுனால, இவங்க கிட்ட பணம் பெருசா இல்லாதனாலேயே இன்னைக்கு வரைக்கும் தனிமைப்படுத்த ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான். உங்க வாழ்க்கையில அனைவருமே உங்களை தவிர்த்துட்டு எல்லோருமே உங்களை ஏமாத்திக்கிட்டு தாங்க இருக்காங்க. சில நேரங்கள்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதும் உண்டு. அவன் அப்படி இல்லப்பா, அவன் நல்லவன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்கள் மேல வைக்கக்கூடிய அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையினாலையும் இந்த மேஷராசிக்காரர்கள் தன்னைத்தானே ஏமாத்திக் கொள்கிறார்கள். மற்றவர்களாலும் ஏமாற்றப்படுகிறார்கள், தன்னைத்தானையும் ஏமாத்திக் கொள்கிறார்கள்னா அது இந்த மேஷராசிக்காரர்கள் தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயங்களும் இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி சரியா ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலங்க. துன்பங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே வாழ்க்கையில நிறைச்சு பார்த்துட்டாங்க. இப்படிப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறுமா? எங்க வாழ்க்கை அவ்வளவுதான் சாமி, இனி எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போதாதுன்னு எனக்கே தெரியும், நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன், இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த மேஷராசினுடைய வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்குது. இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேர்ந்தீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல தவறுகள், பல குழப்பங்கள் இருந்திருக்கலாம். அந்த குழப்பங்கள் நீங்கி, உங்களுடைய தவறுகள் நீங்கி, உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் நீங்குவதற்கான ஏற்ற நாட்களாக இப்ப அமைய போகுது. சரி, இந்த மேசராசினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை இனி வாழப்போகிறது என்பதை பற்றி இந்த ஒரு பதில பார்க்குமா? அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷ ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய அதாவது கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார், கிரக அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறார். நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாகம் முடிகிற வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு இந்த மேசராசினுடைய நட்சத்திரங்களாக. இப்போ இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முதலாவது ஒரு விஷயமா இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வேலை, தொழில். புதிய பொறுப்புகள் என்பது இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து சேரும். இதனால இவர்கள் இதை செய்யணுமா வேணாமான்று பல குழப்பங்கள்னால ஒரு சில தவறான விஷயங்களை செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்க இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில இதை தைரியமா செய்யலாம், இதுக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்ச உங்களுக்கு இப்ப மனசுக்குள்ள பதட்டமும் பயமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம இதை செய்யலாமா வேணாமா அப்படின்ற கேள்வி என்பது உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். புது பொறுப்புகள் மூலியமா அதிகப்படியான ப்ரெஷர்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. நீங்க இதை சரியான பாதையில சென்று உங்களுடைய தொழில, நீங்க வேலைகள்ல முழு மாற்றத்தை ஏற்படுத்தும் மூலியமா உங்களுடைய மேல் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகளும்
ஒரு நல்ல மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரங்களில் நீங்க இந்த மேசராசிக்காரர்கள் அவசரமா முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். அது எந்த முடிவா இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கடையாக தான் எல்லாமே இருக்க போகுது. அதனால எப்படிப்பட்ட முடிவாக இருந்தாலும் சரி, அதை செய்வதற்கு முன்பு இதை செய்யலாமா வேணாமா, அந்த முடிவு சரியா தப்பான ஒரு முறைக்கு 2 முறை யோசிப்பது சிறந்ததாக இருக்கும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு. மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. சின்ன சின்ன லாபங்களாக உங்களுடைய வாழ்க்கையில லாபம் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவுகள் என்பது கட்டுப்படுத்தாமல் இருக்க உங்களுடைய வாழ்க்கையில கடன் மேலும் மேலும் அதிகரிக்க போகுதுங்க. அதனால செலவு பிரச்சனைகளையும் சரி செலவுகளையும் சரி குறைப்பது இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்த மேச ராசிக்காரர்களுக்கு. அவங்க செலவு பண்றாங்க, நம்ம செலவு பண்ணி இஷ்டத்துக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமா சொல்ல முடியுங்க, மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல போய் சிக்கிப்பாங்க இந்த செல்வம் சார்ந்த விஷயங்கள்னால. ஆனால் இந்த காலங்களில் நீங்க செலவுகளை குறைப்பது நல்லது. முக்கியமா குடும்பத்திற்காக நீங்க செலவு பண்ண போறேன்னு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் குடும்பம் சந்தோஷப்படாதுங்க. அது மீண்டும் மீண்டும் உங்களை கஷ்டப்படுத்துவதனால அப்படிப்பட்ட விஷயங்களே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அவங்க வெறுப்பாயிடுவாங்க. அதனால இந்த நேர சூழ்நிலைகள்ல கட்டாயமாக இந்த மேசராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயத்த தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தினால்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பணத்தையே சேமிக்க முடியும். ஆனா நீங்க பணத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா செலவுகளை குறைக்கிறதே கிடையாது. அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த மேசராசிக்காரர்களுக்கு. குடும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அமைதியான ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையோடு, அதாவது நீங்க திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஆணா இருக்கலாம் இல்ல பெண்ணா இருக்கலாம், அவங்களோடு இருந்த சண்டைகள் சிறு சிறு சண்டைகள்ன்றது நீங்கி புரிதல் என்பது உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்க போகுது. இவ்வளவு நாட்கள் நீங்க சேர்ந்து வாழ்வீங்க மாட்டீங்கன்ற பயம் இருந்துச்சுல, அந்த ஒரு பயம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சேர்ந்து வாழ போறீங்க. இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்னால சில குறைபாடுகள் ஏற்படலாங்க. சில நாட்கள் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலைமையும் ஏற்படலாம். அதனால இந்த காலங்களில் உடல் சார்ந்த விஷயங்கள், அதுவும் வெப்ப காலங்களில் உடல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கட்டாயமா பார்க்க வேண்டியது இருக்கு இந்த மேசராசிக்காரர்கள். அதுவும் பெரியவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள்லாம் கட்டாயமா உடல் சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க இந்த காலகட்ட சூழ்நிலையில. சரி, மேசராசிக்கார அன்பர்களே, இப்போ நட்சத்திர பலன்களை பார்ப்போமா? அஸ்வினி நட்சத்திரக்கார அன்பர்களே, புதிய முயற்சிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை மட்டும் கொடுக்காதுங்க. அதன் மூலியமா நண்பர்கள், அதன் மூலியமா ஒரு அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகுது. இதனால் வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றமாக இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு. பரணி நட்சத்திரக்கார அன்பர்களே, பணப்பிரச்சனை, பணம் சார்ந்த விஷயங்கள்னால குடும்பத்துக்குள் ஏற்பட்டக்கூடிய சண்டை சச்சரவுகள் என்பது இனி உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக நீங்கும். முக்கியமா இனி வரக்கூடிய காலங்களில் எக்காலத்திலையும் எந்த ஒரு வருஷத்துலையும் சரிங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்பது ஏற்பட போறது கிடையாதுங்க. முழுக்க முழுக்க ஒரு மாறுதலை நீங்க சந்திப்பீங்க. உங்களுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த வேண்டிய நேரமாகவும் இருப்பதால நிச்சயமா கோபத்தை பெருசா வெளிக்காமிச்சிக்காம உங்களுக்குள்ள இருந்து தவிர்ப்பது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதனால கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுடைய வேலை சார்ந்த மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் என்பது ஏற்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பது ரொம்ப நல்ல விஷயங்க. அதுவும் இந்த நேரங்களில் குடும்பத்தார்கள்ட்ட பேசி ஆலோசனை செஞ்சு, பெரியவர்கிட்ட எல்லாம் பேசி ஆலோசனை செஞ்சு இருப்பது ரொம்ப சிறந்த ஒரு நாட்களாக அமையும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தீங்களோ அது கூடிய விரைவில் நடக்க போகுதுங்க. திருமணமாக இருக்கலாம், குழந்தை பிறக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்ல வீடு கட்டுவதாக இருக்கலாம். அது உடனடியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்குது. முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகளை இனி வரக்கூடிய காலங்களில் நீக்கிக்கிட்டு மாற்றிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் இந்த நாட்களுக்கு அப்புறம். உங்களுடைய வாழ்க்கையில தைரியத்துடனும் முழுமுகமான நம்பிக்கையுடனும் இருங்கள். கட்டாயமா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். இந்த மேசராசினுடைய பொற்காலமாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இனி இருக்கும். இனி எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்க யோசிக்க வேண்டாங்க. கட்டாயமா நல்லதையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நம்புங்கள். முழு முதல் மாற்றத்துடனும் முழு முதல் ஒரு மாற்றத்துக்காகவும் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கை என்பது உங்களுக்காக இந்த ஒரு விஷயத்த செய்வது மூலியமா நல்லது மட்டுமே ஏற்படுங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா முழு முதல் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும். நன்மைகளுக்காக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.